கார்த்திகேயன், ரொம்ப எளிமையா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். எப்படின்னாங்க, நீங்க வந்து ஒரு என்ன விட்டுருங்க. முதல் இல்ல என்னையும் நீங்க இல்ல இல்ல ஒரே ஒரு நொடி, என்னையும் புதிய தலைமுறையும் விட்டுருங்க. உங்களை வச்சே ஒரு உதாரணம் சொன்னா நல்லா இருக்கும், கேட்க ரசிக்கிறபடி இருக்கும். என்ன விட்டுருங்க, புதிய தலைமுறையை விட்டுருங்க. நீங்க எதுக்கும் நான் வந்து உங்களையும் பாஜகவையும் சம்பந்தப்படுத்தியோ உதாரணம் சொல்லல. அதனால இல்ல நான் உங்களையும் பாஜகவையும் உதாரணப்படுத்தல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ ஹிடன்பர்க்கே உதாரணமா வச்சு கதை சொல்லுவோம் நம்ம. ஐயா, ஹிடன்பர்க்கே ஒரு போகஸான ஒரு கதை. ஓகே, ஹிடன்பர்க் வந்து அந்த ரிசர்ச் நிறுவனம் அது என்னங்க, ஒரு தனியார் நிறுவனம். ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து பங்கு சந்தையில உங்களுக்கு அதுல பத்தி அந்த டெக்னிக்கல் டேர்ம் இருந்தாங்கன்னா ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு எந்த இடத்துல இறங்கு முகத்துல இருக்கும் பொழுது ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து ஹெட்ஜ் பண்ணுவாங்க. ஹெட்ஜ் பண்ணி அதற்கு வந்து வருமானம் ஈட்டக்கூடிய விஷயத்துல ஈடுபடுவார்கள். இதுல யார் ஈடுபடுகின்றான்னு சொன்னா எல்லா நிறுவனங்களும் ஈடுபடும். அதுல ஹெட்ஜிங்ல ஈடுபடக்கூடிய நிறுவனம் ஹிடன்பர்க் நிறுவனமும் இருக்கின்றது. அதனால இந்த நிறுவனம் தொழில் போட்டிக்காக பல்வேறு நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டை சுமத்துகின்ற அந்த பொருட்டு அது தொழில் போட்டியாக மாறி ஒரு நிறுவனத்தை முடித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தால் அது எப்படி வேணாலும் கொண்டு போய் சேர்க்கலாம். ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கு ஹிடன்பர்க் நிறுவனம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாலுமே தீர்க்கமாக இருந்தால் அவர் நேரடியாக வழக்கு தொடரலாம். இது வந்து செபி இந்த மாதிரி இருக்குது, நேரடியாக வழக்குல அவங்க ஒரு பார்ட்டியா சேர்ந்து நான் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பொது வழியிலே அரசியல் கட்சி தலைவர்களோடு பிணைந்து கொண்டு நீங்க ஒரு ட்வீட் போடுறீங்க. போய் ஹிடன்பர்கோட ட்வீட் பாருங்க, இந்தியாவுக்கு எதிராக எப்படி போடுறாங்கன்னா அப்படியே படிச்சு காமிக்கிறேங்க. இந்தியாவுக்கு எதிராக சம்திங் பிக் சூன் இந்தியா. ஹிடன்பர்கோடைய போய் சமூக வலைதளத்துல போய் பாருங்க. இல்ல அது இந்தியாவுக்கு எதிரானதா? நிச்சயமாக. என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்க இருக்கின்றது அப்படிங்கறது ஒரு பதிவு பண்றாங்க. அதற்கு பிறகு வரக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க, செபி சேர்மன் கிளீனா வரணும் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஹிடன்பர்க் செபி சேர்மன் மேல பிரச்சனை இருந்தால் நேரடியாக இந்த செபி சேர்மன் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை செய்து இருக்கின்றார்கள், இவர்கள் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த விவாதமும் நகரக்கூடியது 2 புள்ளி தான். அதானி நிறுவனத்தின் மீது யார் வேண்டுமானாலும் குற்றச்சாட்டு வைக்கட்டும், அது ஹிண்டன்பர்க்கோ ராகுலோ யார் வேண்டுமானாலும் வைக்கட்டும், அவங்களுக்கு ஒரு உள்நோக்கமும் இருக்கட்டும், அதை விட்டுருவோம். அதானி நிறுவனத்தின் மீதான பிரச்சனையை முறைகேட விசாரிங்கன்னு சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் செபி தலைவருக்கான பொறுப்பாக அதை தீர்மானிக்கிற போது எனக்கு பங்குகள் இருக்கு, என்னுடைய கணவர் அதில் பொறுப்புல இருக்காரு, நான் விசாரித்தால் விசாரணை முறைகேடாக நடக்காதுன்னு ஏன் செபி தலைவர் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, பிரச்சனை வந்தாச்சு, வெளியில வந்தாச்சு, ஹிண்டன்பர்க் அறிக்கை சொல்லியாச்சு, தகவல் வெளியே வந்த பிறகு என்னன்னு விசாரிக்கிறோம் அப்படின்னு அரசுகிட்ட இருந்து ஒரு உத்தரவாதத்தை எதிர்பார்க்கிறார்கள். இந்த 2 தான் இந்த விவாதத்துடைய மைய புள்ளிகள். இது 2க்கும் நீங்க பதில் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த விருந்தினர்கிட்ட போயிடலாம். ஹிடன்பர்க் அறிக்கையவே நீங்க தரவுகோலா நீங்க வச்சு நீங்க அதை எடை போடுகின்றீர்கள் அப்படிங்கறதே தவறு. ஹிடன்பர்க் ரிசர்ச்ங்கிறது அது முதல்ல என்ன நிறுவனம், அவர்களுக்கு அதிலே தொழில் போட்டி இருக்கின்றது, அதிலே பல்வேறு நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் உச்சநீதிமன்றம் ஏத்துக்கிட்டு தானே சார் விசாரிக்க சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றம் ஹிடன்பர்க் மேல நம்பிக்கையே இல்லைன்னா அது விசாரிங்கன்னே சொல்லியிருக்காது, அது செபி தலைவரை விசாரிக்க சொல்லுது. அப்ப விசாரிக்க வேண்டிய செபி தலைவர் வந்து எனக்கு பங்குகள் இருக்கு, என் கணவர் பொறுப்புல இருக்காரு, நான் விசாரிச்சா சரியா இருக்காதுங்கன்னு ஏன் சொல்லலன்னு கேட்கிற கேள்வி நியாயமானது இல்லையா? சரி, அப்படியே எல்லாமும் வெளியே வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு நாங்க பாக்குறோம். கோடிக்கணக்கான மக்கள் இதுல வந்து டெபாசிட் பண்ணிருக்காங்க. பங்குச்சந்தையுடைய உறுதித்தன்மை ரொம்ப முக்கியம்னு அரசுக்கு வந்து அக்கறை இருந்ததுன்னா நாங்க விசாரிக்கிறோம், செபி தலைவரையும் விசாரிக்கிறோம், அவர் கணவரையும் விசாரிக்கிறோம், என்ன நடந்ததுன்னு ரிப்போர்ட் கொடுக்குறோம்னு சொன்னா 2 விஷயம் தானே. இதுல நம்ம திரும்ப ஹிண்டன்பர்க் குறித்து ஒரு சர்ச்சை, எதிர்கட்சிகள் குறித்து ஒரு சர்ச்சைனே நகருது இந்த விவாதம் கேட்கிறேன். அவங்க தானே இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கின்றார்கள். அது எதனால் ஆரம்பிக்கப்படுகின்றது அப்படிங்கிறத நான் இந்த செபியினுடைய சேர்மேன் ஒரு பங்கை வாங்குகின்றார் என்று சொன்னால் அது எந்த காலகட்டத்திலே வாங்கி இருக்கின்றார்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த விவாதத்திலேயே அதை நம்ம விளக்கி சொல்லியாச்சு. அவங்க 2010 கூட வாங்கி இருக்கட்டும் சார், அது இல்ல.
இப்ப இருக்கிற பொறுப்பு ரொம்ப முக்கியமான பொறுப்பு இல்ல. ஒரு நீதிபதி தன் உறவினர் சார்ந்த வழக்கு வருகிற போது விலகி கொள்றாருல, அவர் உண்மையாகவே எந்த தண்டனையை கொடுத்தாலும் அது சந்தேகத்திற்குள்ளதாக இருக்குங்கிறதுனால தான் அவர் விலகி கொள்கிறார். அது மாதிரி ஏன் அவங்க மாதவி ஏன் விலகலன்னு கேள்வி. குற்றச்சாட்டு கரெக்ட் கார்த்திகேயன் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு டியூபிஎஸ் அக்கவுண்ட். அரசுக்கு என்ன பிரச்சனை? அரசுக்கு ஒரு விசாரணை நடத்துறதுல என்ன சிக்கல்?